செட்டிநாடு சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை. இதை வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். வறுத்து பவுட்ரு பண்ணணும். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேண்டாம், பவுட்ரு பண்ணால் போதும். எண்ணெயெலாம் ஊற்ற வேணாம், சும்மா வெறும் இது வறுத்தா போதும். பவுட்ரு பண்ணுறதுனால இதை கொஞ்சம் வறுத்து பவுட்ரு பண்ணால் தான் நல்லா பவுட்ராகும். அதுக்காக தான் வறுக்கிறது. லைட்டாக சூடானாலே போதும், நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அப்போ நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதுமே 2 வரமிளகாய், கருவேப்பிலை, 200 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முழுசாகவே தான் சேர்க்குறேன், சின்னதாக கட் பண்ணலை. அதை அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வாடி இருக்குது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான உப்பு. சிக்கனுக்கு எப்பயுமே உப்பு முன்னாடியே சேர்த்துட்டோம்னா நல்லா உப்பு பிடிச்சி வேகும். இப்போ கலந்து விட்டாச்சு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதுக்கு தக்காளியெல்லாம் போட தேவையில்லை, மூடி வச்சுக்கலாம். சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வேகுது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க தேவையில்லை. இந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். நல்லா வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த தண்ணியில் வற்றி. அப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ வறுத்த மசாலா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி அரைச்சா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கோங்க. போட்டு இதையும் கலந்து விட்டுருங்க. இப்போ அதில் இருக்க கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்கும் இப்போ நம்ம போட்ட பவுட்ருக்கும் கரெக்டாக இருக்கும். அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதிக நேரமெல்லாம் அடுப்பில் இருக்க தேவையில்லை, ஏன்னா சிக்கன் முன்னாடியே நல்லா வெந்துருச்சு. இந்த மசால் வாடை வந்து கொஞ்சம் மணமாக இருக்கணும். ரொம்ப வேக வச்சு அந்த மணம்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மசாலோட பச்சை வாடையோட மனம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். மசால் போட்டு பெரட்டியாச்சு. இதே போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மசால் வந்து சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஆஃப் பண்ணியாச்சு. இதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூட்டோடையே கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், சூப்பராக செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிருச்சு.